இதுதான் திராவிட மாடல் அரசு. நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்படின்னா, ஆளுங்கட்சிக்காரங்க போனா, அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா, அதுக்கு தனியாக அனுமதி, சிறப்பு அனுமதி கொடுக்கப்படுகிறது. திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்தது. காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு. ஆனா நமக்கு எல்லாம் பேருந்து வந்தனாக்கி அதுக்கு தடை விதிக்கிறாங்க. கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. பேனர் அதிகம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதே இது காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை சேர்ந்தவர்களோ போயாச்சுன்னா அங்க பாத்தீங்கன்னா ஆட்கள் நடமாட முடியாத அளவுக்கு நிறைய பேனர்களும் கொடிகளையும் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அரசு அவங்களை பத்தி ஏதாவது பேஸ்புக்லயோ ட்விட்டர்ல யாராவது போட்டாச்சு உடனடியா அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயிலையும் கடலூர் ஜெயிலையும் போடுறாங்க. எங்களுடைய கட்சி சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு மருத்துவமனையில போய் கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு என்ன வழிமுறைன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனா உடனே அவரை கைது பண்ணி கடலூர் சிலை கொண்டு போறாங்க. இதுதான் இந்த அரசு. அதனாலதான் அந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் பேசிட்டே இருக்கோம்.